தந்தைக்கு மகள்கள் எப்போதும் தேவதைகள்தான். எந்த பொருள் கேட்டாலும் தங்களால் முடிந்தவரை மகள்களின் விருப்பத்தை நிறைவேற்றிவிடவே தந்தையர்கள் முயல்வார்கள். பணக்கார தந்தையாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மகள்கள் கேட்டால் ஏன் எதற்கு என்ற கேள்வி எழாது. சத்தம் காட்டாமல் வாங்கி கொடுத்துவிட்டு கமுக்கமாக போய்விடுவார்கள். பெரும்பாலான வீடுகளில் மகன்கள் அம்மா செல்லம் என்றால் மகள்கள் அப்பா செல்லமாக இருப்பார்கள். மகள்கள் தங்க கொலுசு கேட்டால் கூட வாங்கி கொடுத்து விட்டு உங்க அம்மாட்ட சொல்லிடாத, அப்புறம் உன் தம்பிட்டையும் மாட்டி விட்டுடாத என்று கூறும் தந்தையர்களும் இருப்பார்கள். தந்தையுடனான மகள்கள் உறவு அப்படி. தந்தை மகள் உறவுக்கு எடுத்துக்காட்டாக கேரளத்தில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. இந்த தந்தையும் மகளின் ஆசையை நிறைவேற்றித்தான் வைத்துள்ளார். ஆனால் மகள் இறந்த பிறகு என்பதுதான் சோகத்திலும் சோகம். கேரள மாநிலம் மால்மோட்டம் நகரை சேர்ந்தவர் அனில். இவரது மகள் அனகா. துருதுருவென இருக்கும் அனகா அங்குள்ள பள்ளி ஒன்றில் படித்து வந்தார். படிப்பு, விளையாட்டு என எதிலும் அனகா கெட்டி. தந்தை அனில் அனகா மீது உயிரையே வைத்திருந்தார். மகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவது அனிலின் சுபாவம். 12ஆம் வகுப்பு மாணவியான அனகாவுக்கோ தங்க நகைகள் மீது ஈடுபாடில்லை. ஆனால் காலில் தங்க கொலுசு அணிய வேண்டும் என்பது அவரது ஆசை. தங்க கொலுசு வாங்கி தருமாறு தந்தையிடம் கேட்டிருந்தார். எளிய குடும்பம் என்பதால் மகளின் ஆசையை உடனடியாக அனிலால் நிறைவேற்றிவிட முடியவில்லை. மகளின் ஆசையை நிறைவேற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று தனக்கு கிஃப்டாக தங்க கொலுசு வாங்கி தந்துவிட வேண்டும் என்று தந்தையிடம் அனகா கண்டிப்புடன் கூறியிருந்தார். அனிலும் நிச்சயம் கிறிஸ்துமஸ் பரிசாக தங்க கொலுசு வாங்கி தந்து விடுவேன் என மகளிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். இதற்கிடையேதான் அந்த சோக சம்பவம் நிகழ்ந்தது. கடந்த 16ஆம் தேதி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த அனகா மீது டெம்போ வேன் ஒன்று மோதியது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட அனகா ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அனகா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அனில் மற்றும் அவரது குடும்பத்தினர் கண்ணீரும் கம்பளையுமாக மருத்துவமனையில் தவம் கிடந்தனர். மகளுக்கு நினைவு எப்போது திரும்பும் என்ற பரிதவிப்புடன் டாக்டர்களை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அனகாவுக்கு சில சமயங்களில் நினைவு திரும்பும். அறைக்கு வெளியே காத்திருக்கும் தந்தை அனில் மகளிடம் பேச ஆசையுடன் ஓடி வருவார். ஆனால் அதற்குள் அனகா திரும்பவும் மயக்க நிலைக்கு சென்று விடுவார். இப்படியாக கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்த அனகா கிறிஸ்துமஸ் தினத்தன்று இறந்து போனார். அனில் உள்பட குடும்பத்தினர் அனைவரும் கதறினர். மால்மோட்டம் நகர அரசு பள்ளியில் அனகாவின் உடல் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. மகளின் உயிரற்ற உடலை தூக்கம் மால்மோட்டம் நகர அரசு பள்ளியில் அனகாவின் உடல் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. மகளின் உயிரற்ற உடலை துக்கம் தாழாமல் பார்த்து கொண்டிருந்தார் அனில். திடீரென்று அனிலுக்கு மகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக தங்க கொலுசு பரிசளிப்பதாக கூறியது நினைவுக்கு வந்தது. உயிருடன் இருக்கும்போதுதான் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை. இறப்பிலாவது மகளின் இறுதி ஆசையை நிறைவேற்றி வைக்க அனில் முடிவு செய்தார். பதறியபடி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வேக வேகமாக ஓடிப்போனார். இறுதி சடங்குக்கு வந்தவர்களெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மகளின் சடலத்தை விட்டுவிட்டு எங்கே ஓடுகிறார் என பலரும் பதறினர். சிலர் அவரது பின்னால் ஓடினர். வேக வேகமாக ஓடிய அனில் நகைக்கடை ஒன்றுக்குள் புகுந்தார். மகளின் இறுதி சடங்குக்கு வைத்திருந்த பணத்திலிருந்து தங்க கொலுசு வாங்கினார். மகளின் உயிரற்ற உடல் அருகே சலனமற்று வந்த அனில் அவரது சலனமில்லாத கால்களில் 2 தங்க கொலுசுகளையும் கண்ணீர் மல்க மாட்டிவிட்டார். இறுதி சடங்குக்கு வந்தவர்களின் கண்கள் குளமாகின. அனகாவின் உயிரற்ற உடலை மண்ணுக்குள் புதைக்கும் போதும் அவரது கால்களில் கொலுசுகள் ஓசை எழுப்பிக்கொண்டே இருந்தன.